ஹாய், தேர்ஸ்டே வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் லீவு. வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் குழம்பு தனியாக சாதம் தனியாக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரியாணியாகவே பண்ணிடலான்னு சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். சும்மாவே வேலை வாங்குவேன், இதில் லேட் வேறு ஆயிடுச்சு. வீட்டுக்காரு தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்குனாரு. நான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணேன். எப்போவும் இந்த மாதிரி அறக்க பறக்க செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் மறந்துடுவேன். அதனால் அதை முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மண்டையில் இருக்க கொண்டையை மறந்தது மாதிரி சிக்கனை போடாமலேயே தண்ணியை ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிக்கனை வதக்காமலேயே உள்ள இறக்கியாச்சு. எப்படி வரப்போகுதுன்னு தெரில, சொதப்ப போகுதுன்னு நினைச்சேன். டைம் வேற ஆனதால பசிச்சிச்சு. சைட்ல வாட்டர் மெலன் இருந்ததுனால அதையும் உள்ள இறக்கிட்டு தண்ணி கொதிச்சோடனே அரிசியை போட்டுட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் தோசைக்கல்ல சூடேற்றி தம் போட்டாச்சு. முட்டை வேக வச்சுக்கிட்டேன். ரைத்தாவுக்கு எனக்கு ரொம்ப தூரம், அதனால சின்ன வெங்காயம் மட்டும் ஊற்றி வச்சுக்கிட்டாச்சு. மதியம் எப்பவுமே ஆளினிக்கு தூங்குற டைம் இது. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்ததுனால வீட்டுக்காரும் தூங்கிட்டாரு. நான் எனக்கு சோறு தான் முக்கியம்னு இறங்கிட்டேன். பிரியாணியில சிக்கனை லாஸ்டா போட்டதுனால எப்படி வருமோன்னு நினைச்சேன். ஆனா எப்போ விட சூப்பராகவே இருந்துச்சு. டாட்டா.